சார் ஒரு நிமிஷம் சார். எப்போதுமே எல்லாருமே நிறைய வசூல் வரணும், திருப்பதியில போய் நம்ம சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க. இந்த படத்துல நீங்க திருப்பதி கோவிந்தாவை கிண்டல் பண்ணிருக்கீங்கன்னு சேலத்துல நிறைய வக்கீல்கள் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு உண்மையிலே கடவுளை கிண்டல் பண்ணிருக்குதா? அவங்களுக்கு என்ன பதில்? அதான் இல்ல, அது கிண்டல் கிடையாது. அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்ப பாக்குறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க, இது சரியில்லை, அது மாத்தணும், இது பண்ணணும்ட்டு. பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது, அப்படி வாழவும் முடியாது. கோர்ட் என்ன சொல்லுது, அப்புறம் சென்சார் சர்டிபிகேட், அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க சொல்றது மட்டும் தான் தமிழ் சினிமால பண்ண முடியும். ஒரு கோர்ட் சொல்றதா நம்ம செய்ய முடியும். போறவங்க வரவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது. ஆமா, சென்சார்ல அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனா சொல்லிருக்காங்க, அதையும் நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒண்ணு சட்டம், கோர்ட், இல்லைன்னா சினிமாக்கு சென்சார். இதை தவிர ஒரு போறவங்க வரவங்க எல்லாம் சொல்றா நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவங்களுடைய கருத்து. சந்தோஷம். ஆமா, அதுல நீங்க இப்ப பாத்தீங்க, அந்த பாட்டுல அந்த பாட்டு வரும், நடுவுல இதோட கேரக்டரை பத்தி வரும். ஆனா இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. இப்ப நம்ம பெருமாளை பத்தியோ இல்ல கோவிந்தாவை பத்தியோ நம்ம கிண்டலா பண்ணி தான் சொல்லலாம். அது எனக்கு நான் திருப்பதிக்கு போய் ரிலீஸ், இப்போ இந்த ரிலீஸ் பண்ணுவோம், நாங்க போறோம். நாங்க வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நானும் ஆனந்தம் கீழே இருந்து மேல நடந்தே போவோம். இப்ப இந்த தடவையும் போறோம். நான் பெருமாளுடைய பக்தர், எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன். அவருடைய பாட்டு ஃபர்ஸ்ட் வரணும்ன்றது என்னுடைய ஒரு ஆசையா இருந்துச்சு. அதை தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர. ரெண்டாவது, உங்களுக்கு தெரியும், நான் கடவுள் நம்பிக்கை உடையவன். இன்னைக்கு டிஷர்ட் கரு போட்டுக்கிறவங்க கேக்குறீங்களா? அதனால நான் கடவுளை கிண்டல் பண்ணியோ, கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டாது, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால அது என்னுடைய மன திருப்திக்காக வச்சது. அதுவும் சரியான முறையில இருக்கு. சார் சொல்றோம், நீங்க தமிழ் படைப்பாளி, பாட்டாளி, நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கலாமே. இதுக்கான ஆக்சுவலா இது தில்லுக்கு துட்டு 1ல இருந்து ஆரம்பிச்ச சீக்வல். இது தில்லுக்கு துட்டு 1, தில்லுக்கு துட்டு 2, அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்படி எல்லாமே அதுல வந்ததுனால அதனுடைய சாயில் இருந்தால் ஈஸியா ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர, இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேர் இதுக்கப்புறம் வைக்கலாங்க. ஒரே வண்டியில் ஒரே நிமிஷம். ஓகேவா? வெயிட் சார், வெயிட் சார், ஒரு நிமிஷம் எடுத்தாச்சமா? இல்லை சார், புக் சார். சார் இங்க பாருங்க சார், அண்ணா இந்த பக்கம் பாருங்க, லெஃப்ட்ல அண்ணா இங்க சார் சார் இங்க சென்டர் சார். ஓகே ஓகே சார், சோலோ ஒண்ணு அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே சோலோ பின்னாடி ஏய் வைட் போ. நாயகன் சன்னாரம் அவர்கள். இன்னைக்கு மீட் பண்றது திரும்ப 1 வீக்குள்ளேயே. இந்த படம் ஆக்சுவலா பிரேம் கதை சொன்னோன்னு எனக்கு லாஸ்ட் அவரோட டிடி ரிட்டர்ன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு மைண்ட்லெஸ் காமெடின்னு இருக்காது அந்த படம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும், அதுக்கான ரீசனிங் இருக்கும், அதுக்கான ஒரு பிளே இருக்கும், அதுக்கான ஒரு கேம் இருக்கும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது அந்த அந்த ஸ்பேஸ்ல அந்த காமெடி ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி பிரேம் இந்த கான்செப்ட் சொன்னோடனே
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு படத்துக்குள்ளே தியேட்டர்ல உள்ள போய் அந்த படத்துக்குள்ள அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்துக்குள்ள டிரான்ஸ்போர்ட் ஆயிடுறானுங்க. ஸோ அது அது வந்து ரொம்ப ஒரு நாவல் ஐடியா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. இதுல எப்படி ஒரு காமெடியும் சரி, அதுல ஹாரர் எலிமெண்ட் எப்படி கொண்டு வர போறாருன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். பட் அந்த லைன் ஐடியா சொன்னதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னது, நீ கரெக்டா பண்றேன்னு இது சூப்பரா இருக்கும் ஃபில்ம் அப்படின்னு. ஸோ கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்ச உடனே ரியலி லைக் இட். சந்தானம் சாரும் கேட்ட உடனே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட்ஸ் வை பியாண்ட் பட்ஜெட் எல்லாமே வந்து அதெல்லாம் பார்க்காம இந்த படம் எடுத்தா, இந்த குவாலிட்டியில எடுத்தா, இந்த லொகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்தா மட்டும்தான் இதோட 100% ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு அப்பயே முடிவு பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பா சந்தானம் சாரோட அவரோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தானம் வந்து இதுல வந்து உழைச்சு அவங்க பிரேம் கூட சேர்ந்து என்னெல்லாம் பெஸ்டா இதுல பண்ண முடியுமோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தட்ஸ் என்னோட இன்புட்லாம் ரொம்ப கம்மி தான். பட் தேர் எஃபர்ட் ஒரு லாஸ்ட் ஆல்மோஸ்ட் இயர் இந்த ப்ராஜெக்ட்ல தான் அவங்க 2 பேரும் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் நம்புறோம். ஸோ இந்த 16th ரிலீஸ் ஆகும்போது நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ டெஃபினெட்லி வெரி ஹாப்பி ஆஸ் எ ப்ரொடியூசரா இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ட் கண்டிப்பா அந்த ஹாப்பினஸ் வந்து இன்னும் அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி இது மிகப்பெரிய சக்சஸ் ஆனா இதோட நெக்ஸ்ட் லெவல் 2 கண்டிப்பா சேர்ந்து பண்ணுவோம். ஸோ டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். வெரி பாசிட்டிவ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட், அதுதான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எங்க படத்தோடைய பிரச்சனை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி நிக்கில் சார் அவருடைய பிரச்சனை சொல்லிட்டாரு. 20 நாள் கூட நான் புக் பண்ணிட்டேன். 2-3 பேர் வந்து குழப்பறானுங்க, நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்துடணும். அது எங்க முன்னாடி கன்ஃபார்ம் பண்றாரு. 20 நாள் கூட நான் புக் பண்ணிட்டேன், தெரியும்ல. அந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். எங்க பிரச்சனை விட அவர் பிரச்சனை பேசுறாங்க. ஸோ கண்டிப்பா வாங்க, நீங்க 2 நாள் கழிச்சு அந்த 15th ஈவினிங் டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க 2 மணி நேரம். இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். என்னன்னா என்னுடைய படங்கள் நான் வந்து காமெடிலாம் பண்ணும்போது ஆர்யா எனக்கு ஃபோன் பண்ணி, எப்பவுமே நான் ரெகுலரா பேசிக்கிட்டே இருப்பேன். ஆர்யா வந்துட்டு, ஏன் மச்சான் நீ காமெடி பண்ணும்போது ஒரு ஜாலியா இருப்ப, பயங்கரமா நல்லா பண்ணுவீங்க, ஏன் இப்போ ஹீரோவானது எப்போ பயங்கர ஒரு அந்த ஃபோ இல்லையே அப்படின்னு கேட்டா, இல்லை மச்சான் நிறைய கமிட்மெண்ட், நிறைய விஷயங்கள், இந்த படம் பண்றது, அடுத்த படத்துக்கு ஒரு இது பண்றது, இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் அட்வான்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாங்க, அது கதை கூட சரியா கேட்க முடியாம டக்குன்னு ஏதோ கமிட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு. அப்ப ஆர்யா சொன்னது, இந்த படத்துல நீ ஃபுல்லா கிரியேட்டிவிட்டியில இறங்கி வேலை செய், உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உன்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன், நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது இந்த 1 year இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தது. ஸோ நீ இந்த படத்துல மறுபடியும் ஒரு என்ன சொல்ற, நல்ல ஒரு கதை, திரைக்கதை, காமெடி, என்னுடைய ஆக்டிங், இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமா உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புறேன். மே 16 தியேட்டர்ல போய் பாருங்க. அதே மாதிரி ஆனந்த நான் சொல்லுவேன், தமிழ் உலகின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆனந்த் பண்ற கதை வந்துட்டு ஒரு லைன்ல இருக்கவே இருக்காது. ஹாரர் ஜானர்னா ஹாரருக்குள்ளவே இருக்காது. டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், அது மாதிரி அதுல வந்து கேம் இருக்கும், அதுல ஒரு காசு காணாம போயிடும், அதுல ஒரு த்ரில்லர் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாரருக்குள்ள ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இப்படி எல்லா லேயரையுமே வச்சு ஆனா ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா பண்ணுவான். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனந்த். ஸோ இந்த படமும் அது மாதிரிதான். இந்த கதையா சொன்னா யாருக்குமே புரியாது, என்னாலே புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளேவா பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும் போதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல காமெடியா இருக்கு. டெஃபினட்டா நீங்க எல்லாரும் சிரிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. பட் நான் இங்க என்னதான் நாங்க கூவி படத்தை வித்தாலும் நீங்க பார்த்துட்டு சொல்றதா ரிசல்ட். நீங்க தியேட்டர்ல பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க, குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் பாருங்க, டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பா நம்ம மே 15th ஈவினிங் இங்க ப்ரிவியூல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கேக்குதா? ஓகே. ஒரு குறள் ஒன்று சொல்லணும் இந்த இடத்துக்கு. முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அந்த குறளுக்கு பொருத்தமா ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா அது ஆர்யா சாரும் சந்தானம் சாரும் தான். ஏன்னா அவங்களோட பாண்டிங் வந்து
அப்படி ஒரு பாண்டிங்கு. எனக்கு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு காரணமே அவங்களோட அந்த நட்பு தான். அப்போ நான் சந்தானம் சார்கிட்ட சொன்னேன், எனக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க முதலாளி, நான் கண்டிப்பா இதை பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை சக்சஸ் பண்ணி அந்த சக்சஸ் மீட்ல உங்க 2 பேருக்கு ஒரு செலவு வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். படமும் நான் கேட்ட மாதிரி எல்லாமே ப்ரொடக்ஷன் லெவல் ஆர்யா சார் கொடுத்தாங்க. படம் நல்ல பெரிய பெரிய லொகேஷனு, க்ரூஸ் அது இதுன்னு போச்சு. ஷூட்டிங் நல்லபடியா முடிச்சோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுது. அது வரைக்கும் எனக்கு நண்பேண்டான் தான் குரல் கேட்டுட்டு இருக்குது. ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகி அந்த டெட்லைன் கிராஸ் பண்ணும்போது ஆர்யா சாருக்கும் சந்தானம் சாருக்கும் டெய்லி போன் கான்வர்சேஷன், ஹீட் ஆர்குமெண்ட். அப்பதான் சந்தானம் சார் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, நீ செலவு வைக்கலனா கூட பரவாயில்ல, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வள வச்சிடாத, ஆர்யா கேட்கிற டைம்ல அந்த அவுட்டை கொடுத்து தொலைடா அப்படின்னாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபைனல் அவுட் சூப்பரா எடுத்து ஆர்யா சார்ட்ட கொடுத்தாச்சு. சார் கியூபுக்கு போயிடுச்சு சார். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு யூஸ்வலான ஹாரர் மூவி கிடையாது. இதுக்குள்ள ஒரு ஃபேண்டசியான ஒரு வேர்ல்டு இருக்கு. இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ரொம்ப டஃப். ஆக்சுவலா இதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது விஎஃப்எக்ஸ் டீம், லார்வன் சரிகரசூதன் சாருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அவங்க டீம் செல்வா, செந்தில், மகேந்தர், நிறைய பேர் இருக்காங்க அதுல, சுந்தர், அதுக்கப்புறம் ரஞ்சித், இந்த மாதிரி நிறைய பேர் டே நைட் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க. மெயினா என்னோட அசோசியேட் தனேஷ் இந்த இடத்துல மெயினா தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவன் சிங்கிளாலா இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் என் கூட இருந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணான். அப்புறம் எடிட்டர் சைட்ல விக்கி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணி பயங்கரமா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிச்சு இப்போ அவுட் கொடுத்துருக்கோம். படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. May 16 கிரிக்கெட் மேட்ச்ல கொடுத்தீங்க. அதை நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன், நீ முன்னாடியே கொடுத்தா இதுக்கு கொடுத்துன்னு சொல்லி எல்லாருமே சொல்றேன். எல்லாரும் முன்னாடி யாரும் சொல்லல, யாருமே பண்ணல. முடிச்சோட பார்த்துக்கேன். இருமா அப்புறம்